ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லையில் கடல் கண்காட்சி போட்டிருக்காங்க. அதுக்குள்ள டிக்கெட்டு தான் இது. பெரியவங்களுக்கு 100 ரூபாய், சின்னவங்களுக்கு 8 ரூபாய். 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. கடல் கண்காட்சி நெல்லையில் இருக்குது. நெல்லையில் எங்கே இருக்குது அப்படின்னா, பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளோடி போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு மீன் கண்காட்சி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்வாரியம் மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக கலர் ஃபிஷ், ஒவ்வொரு வெரைட்டியும் ஒரே கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த ஃபிஷ்ஷு தான் இருந்துச்சு. இது உள்ள எல்லாமே ஃபிஷ் கண்காட்சி தான். லாஸ்ட்டில் தான் கடல் கண்காட்சி, அதாவது ஒரு கடல் கண்ணி வந்து நீந்துற மாதிரி போட்டிருக்காங்க. ரியலானது தான் அது. ஃபிஷ் எல்லாமே ரியல் ஃபிஷ் தான். இது உள்ளே என்ட்ரு ஆன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு அக்வாரியம் ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் தான். நெல்லையில் ஃபஸ்ட் டைம் இந்த கண்காட்சி போட்டிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கண்காட்சி டேட் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்துக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஃபிஷ் டைப்பு. ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வெக்கேஷன் டைமுங்கிறதுனால இந்த கண்காட்சி போட்டிருக்காங்க. நெல்லையில் அதுவும் திருநெல்வேலியில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடல் கன்னி கண்காட்சி போட்டிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி கண்காட்சி பார்க்கணுன்னா இந்த லீவை என்ஜாய் பண்ணிக்கலாம் கிட்ஸோட. ஈவினிங் வந்து 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு. நீங்கள் ஒரு 5 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நீங்கள் பிளான் பண்ணலாம். 5 மணிக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 6 மணிக்கு தான் எல்லா விதமான பொருட்காட்சியில் இருக்கக்கூடிய ராட்டினம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரைடும் 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 5 மணிக்கு கரெக்டாக இந்த கடல் கன்னி காட்சி பார்க்க போகணும். அப்படின்னா 5லேருந்து 5:30 டைம் உள்ளே சுற்றி பார்க்க எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும். அது உங்களை பொறுத்து. சீக்கிரம் பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் பார்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக டைம் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் தான் எல்லாமே ஜென்ரேட் போட்டு கரண்ட் சப்ளை கொடுத்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா ரைட்ஸும். அது வரைக்கும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் சின்ன கேம் மட்டும் கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுற ரைடு பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு 5 மணி பிளான் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள், கூட்டமாகவே நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம திருநெல்வேலியில் போட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பெரியவங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜு. இது உள்ளே இந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் 100 rupees. உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் எல்லா ரைட்ஸுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் அமௌண்ட் பே பண்ணணும். இது மட்டும்தான் கிடையாது. ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு விதமான பேமெண்ட் வச்சுருக்காங்க. டோக்கன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஃபிஷ் கண்காட்சி தான். மீன் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக ரன் ஆகுதுன்னு. அதுக்கு மேலேயும் நல்லா சர்க்கிள் டைப்பாக வளைவாக வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல கலராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஒரே இது மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிளேஸையே நல்லா இருட்டாக வச்சு அந்த லைட்டிங் எல்லாம் கொடுத்து செம்மையாக அழகாக வச்சுருக்காங்க ஃபிஷ்க்கு. இதெல்லாம் பாருங்கள், பிங்க் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், நிறைய கலராக இருந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு. கீழேயும் கலர் ஸ்டோன்ஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது மேலே தனியாக போட்டு எனக்கு ஃபிஷ்ஷஸ் நேம்லாம் தெரியாது, அதனால் நேம் கொடுக்க முடியல என்னால். இது மேலே நல்ல பெரிய ஃபிஷ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. இது எதுக்காகனா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எனக்கே நேற்று தான் தெரியும் இந்த மாதிரி திருநெல்வேலியில் இப்படி ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நமக்கே இப்போ தான் தெரியுது. நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயுமே நல்லா வளைவாக வச்சு அது மேலே ஃபுல்லாகவே ஃபிஷ் விட்டுருந்தாங்க.
இது ஜனவரி 15 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் அப்படி சொல்லி அந்த என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. 3 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு மட்டும் காசு கிடையாது. மற்றபடி எல்லாமே காசு பே பண்ணி தான் பண்ணணும். இது ஒரு டைப்பான ஃபிஷ்ஷு. கூட்டம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பவே ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு 5 மணிக்கிட்ட போயிருந்தோம். கிட்ஸ் வச்சுருக்கனால நம்ம தூரமாக ரிட்டன் வேறு வரணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலி போக 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஆகும். அதனால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக சீக்கிரம் போனது. இந்த ஃபிஷ் எல்லாம் உண்மையிலே இருக்கா இல்லையானே நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு கூட்டமாக. இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷில் எதுவுமே ஆடாமல் ஒன்று மட்டும் தான், மீதியெல்லாம் அப்படியே நின்றுச்சு. உயிரோடு இருக்கா இல்லை என்னன்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி பாருங்கள், அதே மாக்கு நிற்கிது. இந்த ஓரத்துலேயும் அதே ஃபிஷ்ஷு தான். ஆனால் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பவே கூட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இன்னும் டைம் லேட்டாக போனீங்க அப்படின்னா ரைட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் முடிக்கணும்னா ஒரு 5-5:30 நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் சீக்கிரம் வந்துடலாம். அந்த ஒரு ஃபிஷ் கண்காட்சி அந்த ஒரு சைடு முடிஞ்சுது. அடுத்து இது வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா லைனுமே ஜீப்ரா கோடு மாதிரி அந்த ஃபிஷ்ஷஸ் மேலே இருந்துச்சு. இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா டைப்பும் ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷஸ்லாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே கேட்டகரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கொடுக்குற 100 ருபீஸ்க்கு இந்த ஃபிஷ் கண்காட்சி ஒர்த்து. இது அதே ஜீப்ரா கிராசிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்துச்சு. இதுவும் ஃபிஷ்ஷு தான். அதுக்கு அடுத்த ஃபிஷ் இது. இது எல்லாமே கூட்டமாக நம்ம நடந்து போகிறப்பவே நமக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒரு வகையான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். நான் உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரில. அப்புறம் கண்ணை லைட்டாக பிளிங்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஃபிஷ்ஷு அப்படியே தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான் அப்படியே ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிது பாருங்கள். கண்ணை மட்டும் லைட்டாக சிமிட்டுச்சு. ஸோ அப்போ தான் சரி இது உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அழகாக அமைதியாக இருந்துச்சு. அது வாயெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு தான் இதில் போட்டிருந்துறாங்க. அடுத்து இது உள்ளேயே ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. இதுதான் கடல் கன்னி. இந்த ஒரு கடல் கன்னி அது உள்ளே இருக்காங்க. இது வந்து மனுஷங்க தான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஸ்விம் பண்ணுறாங்க. கடல் கன்னி அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க ஒருத்தங்க வந்து கடல் கன்னி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்பப்போ இவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மூச்சு முட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. மேலேனா நம்ம வெளியிலலாம் போக மாட்டாங்க, கொஞ்சம் அந்த வாட்டர் லெவல்லேருந்து மேலே போவாங்க. இந்த இப்போ போகிறாங்களா இந்த மாதிரி போவாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த அலையை மட்டும் வெளியில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த இடத்துல நிற்கிறப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதுதான் கடல் கன்னி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. கடல் கன்னிங்கிறவங்க ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு கடல் கன்னி தான் இருந்துச்சு. நான் கூட 1 2 இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இல்லை ஒரே ஒரு கடல் கன்னி மட்டும் தான் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருக்குமே கிளாப் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணலாம். மீதி ரைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் இதோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரைட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ திரும்பியும் மேலே போயிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க. இந்த போகிறாங்களா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்காங்க. இப்போ திரும்பவும் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இதான் லாஸ்ட்டு. இது முடிச்சுட்டு அடுத்த ரைட்ஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம்.
இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த கடல் கன்னி தான் கடைசியில் வச்சுருக்காங்க லாஸ்ட்டில். இந்த ஒரு ரோ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டு, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட்டுக்கு வெளியில் போனோம் அப்படின்னா ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.